வெரி குட் மார்னிங், நமஸ்காரம். சிம்மா டூர்ஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ இப்போ நம்ம பேட் துவாரகாக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பழைய இதில் எப்படின்னா நம்ம வந்து பேட் துவாரகாக்கு போட்ல இருந்து நம்ம இந்த தரிசனம் பண்றதுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த வழியில இப்போ பிரிட்ஜ் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பிரிட்ஜ் வழியா வந்து நம்ம என்ன வெஹிக்கல்ல வருமோ அந்த வெஹிக்கல்ல இந்த பிரிட்ஜ்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஷட்டல் ஆட்டோ மாதிரி அதுல நம்ம வந்து தர்ஷனம்க்கு இந்த கோவில் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பேட் துவாரகா அப்படிங்கிறது கிருஷ்ணரும் தன்னோட ஃப்ரெண்டான சுதாமா, இவங்க 2 பேரும் சம்பந்தப்படுத்தின ஒரு இடம். இங்கதான் சுதாமா அப்படிங்கிறவரு தன் கையில ஒண்ணுமே இருக்காது, கிருஷ்ணர் கிட்ட ஏதாவது கேட்டுட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அனுப்புவாங்க. கிருஷ்ணர் கிட்ட கேட்கறது ரொம்ப தயங்கி வந்து நிக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ அவர் என்ன செய்யறாரு, அவர் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கொண்டு வந்தேங்கிற மாதிரி சின்ன ஒரு லீலை செஞ்சு சுதாமா கையில இருந்து 3 பிடி அவல் வாங்கிப்பாரு. அந்த 3 பிடி அவல் கொடுத்த இடம் இந்த இடத்துல அந்த நடந்ததுனால பேட்னா கிஃப்டா தன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே எது. ஸோ நம்ம இவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தரிசனம் பண்ணலாம். ஏன்னா உள்ள போன்ஸ் அலௌட் இல்லை. நம்ம இங்க இருந்து கவுண்டர்ல போன் வச்சுட்டு திரும்ப நான் உங்களுக்கு முடிஞ்சா வெளியில இருந்து உங்களுக்கு கோபுரம் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ரீசன்ட் டைம்ல. ரொம்ப அழகான ஒரு கோவில். ஸோ ஐலாண்டுக்குள்ள இதுக்கப்புறம் இங்க மேபி நம்ம இந்த இது சொன்னாங்களே அண்டர் கிரவுண்ட் அந்த சப்மரைன்லாம் வரப்போகுது. ஃபுல் துவாரக நகரம் பார்ப்போம். இது எல்லாமே பாசிபிள். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஸோ வெரி சூன் நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்ல சப்மரைன்ல வந்து துவாரக நகரத்தை பார்க்கலாம், நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட் துவாரகாவோட தர்ஷனம் முடிச்சாச்சு. ஸோ இதுதான் கோவிலோட ப்ரெமிசஸ். ஸோ நீங்க மேல அந்த கோபுரம் இந்த இது தெரியுது இல்லைங்களா, ஃபிளாக். ஸோ அதுதான் கோவிலோட கோபுரம். ஸோ உள்ள ஃபோன்ஸ் அலௌட் இல்லை, எல்லாரும் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வராங்க இல்லையா, அதுதான் இது எக்ஸிட்டோட கேட்டு. ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ளேயுமே ஃபோன்ஸ் அலௌட் இல்லை. எக்ஸிட்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்ன்றதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். கோவில் உள்ள தெரியறது பாருங்க, இந்த ஆர்ச்சுக்குள்ள சின்ன அதுதான் கோவிலோட மெயின் கருவறை. உள்ள மூலவர் இந்த மாதிரி தான் இருப்பாரு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரத்தோட. ஸோ உங்களுக்கு இங்க வெளியில நான் போட்டோஸ்ல காமிக்கிறேன். இது மாதிரி அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கும். இது ஃபுல்லாவே இந்த தங்க கிரவுன் மட்டும் மாத்த மாட்டாங்க, ஒரே மாதிரி எப்பவுமே அந்த கிரவுன் மட்டும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஜட தங்க கிரவுன்.